பிச்சி போட்ட சிக்கன் வறுவல் ஹோட்டல்லாம் சும்மா வீட்டில் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தரமான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன் வாங்க. ஒரு குக்கரில் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதை அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். இதை தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சிக்கனே நிறையா தண்ணி விட்டு வேகும். ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். 4 விசில் முடிஞ்சதும் இந்த மாதிரி சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே பிச்சு போட்டுக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுட்டிங்கன்னா நம்ம வானலில் வச்சு வதக்கும் பொழுது ரொம்ப தூளாக பொடியான மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். வானலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீலவாக்கில் கட் பண்ணாலே நல்லாயிருக்கும். இதை அப்படியே போட்டு வதக்கிட்டு லைட்டாக வதங்கினதும் 2 பச்சை மிளகா பொடியாக சேர்த்து நறுக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கலர் மாறட்டும். வெங்காயத்தோட கலர் மாறி லைட்டாக சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் பச்சையான கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கும். நம்ம தண்ணியே சேர்க்கலாம். ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியை அப்படியே சேர்த்து கலந்து மூடி வச்சிடலாம். இது லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். இதில் நம்ம பிச்சு வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி பாதி அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இறக்கும் பொழுது மீதியை சேர்த்துக்கலாம். இப்போலேருந்து 5 7 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் வச்சு கிளறணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேண்டான்னா இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து கலந்துட்டு சரியாக ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு மல்லித்தழை சேர்த்து பரிமாறி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.